அதாவது ஒரு அரசியல் அமைப்பு திருத்தம் என்பது தேவை. ஜனாதிபதி முறை ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதன் மூலம்தான் அது சாத்தியப்படும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த அரசு ஏற்கனவே எடுத்து, அதன் பிரகாரம் இந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்கான வேலை திட்டங்களை அது செய்வதற்கான முயற்சியை எடுத்து வந்தது அவரும் அறிந்ததும். இலங்கை ஜனாதிபதி பதவி என்பது இந்த உலகில் உள்ள ஜனாதிபதி பதவிகளில் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு ஈடான அதிகாரங்களை கொண்டு, அதாவது நிறைவேற்று அதிகாரங்களை, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எனப்படுகின்ற நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஒரு பதவியாக ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்களால் 1978களில் அது மாற்றியமைக்கப்பட்டது. அதற்கு முதல் அவ்வாறான நிலைமை இல்லை. அவ்வாறு ஒரு பெரிய அதிகாரத்தை ஜனாதிபதியின் கையில் அவர் பாராளுமன்றத்தை கலைக்கலாம் அல்லது நிறைவேற்று அதிகாரங்கள் போன்றவற்றை கொடுத்தது. இந்த பயணம் எவ்வளவு காலம் செல்லும் என்பதை விட இவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திற்குள் செய்வார்களாக இருந்தால் அது ஒரு பாரிய வெற்றியாக கருதலாம். அதை செய்யக்கூடிய தகுதி என்பது அனுராவின் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் ஜனாதிபதி, அவரே ஜனாதிபதி பதவியை இல்லாமல் செய்வதாக உறுதியளித்து தான் வந்தவர். ஒரு ஜனாதிபதியில் இருக்கின்ற அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்படுவதற்கான ஒரு ஏற்பை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளைத்தான் கொண்டு வருவதாக. ஆனால் இன்று அதில் சுகம் காண்பவராக அவரே இருக்கின்றார். இருந்த பொழுதிலும் அவர் கொடுத்த வாக்குறுதிக்கான ஆரம்ப விதை இன்று விதைக்கப்பட்டிருக்கின்றது. அது பௌத்த பீடங்களின் அஸ்கிரிய, மல்வத்த, அமரபுர, ராவண்ண இந்த 4 பௌத்த பீடங்களின் ஆசீர்வாதமும் நிச்சயமாக இதற்கு தேவை. அதை சகல கட்சிகளும் சேர்ந்து கோரும் என்று நாங்கள் நம்பலாம் அல்லது நினைக்கலாம். ஆனால் அதற்குரிய வகையில் அரசியலமைப்பு அமைந்தால்தான் அதனை அவை செய்யும். ஒரு புதிய சட்ட ஆக்கம் இல்லாமல் ஒரு இருக்கின்ற அரசியலமைப்பை மாற்றுவதாக, அதாவது 13A அல்லது 13B என 13வது திருத்த சட்டத்தை வைத்து மாற்றுவதாக இருந்தால் கூட அந்த விவகாரத்தில் இனப்பிரச்சனை தொடர்பான அல்லது மாகாணங்களில் இந்த சிறுபான்மையினருக்கான உரிமைகள் தொடர்பான விவகாரங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடுமாறு கூறுமேன் என்றால், ஒரு சாதாரணமாக கூறுங்கள், ஒரு கல்வி சம்பந்தமான மாற்றத்திற்காக மாற்றப்படுகின்றது என்றால் சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை. ஆனால் ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்றால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை. எனவே இவர் 13, அதாவது 13+, 13A, 13B என்கின்ற எண்ணத்தை கதைத்தாலும் நிச்சயமாக அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்று வர வேண்டிய தேவையை இந்த தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான அதிகார பகிர்வு என்பது ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இனவாதம் என்பது 2 தரப்பாலும் தேவைக்கு ஏற்ப வாக்கு வங்கியாக பாவிக்கப்பட்டு வந்ததை நாங்கள் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். அது சிங்கள தரப்பில் மாத்திரமல்ல, தமிழர் தரப்பில் கூட அவ்வாறான நிலைமை இருந்தது. இஸ்லாமியர்கள் தரப்பில் கூட அவ்வாறான நிலைமை இருந்தது. இந்த தொல்பொருள் திணைக்களம் என்பது அது திணைக்களம் அல்ல. அது பௌத்தத்தை பௌத்த சாசன அமைச்சும் தொல்பொருள் திணைக்களமும் ஒன்று. இரண்டுமே வெவ்வேறு காரியத்தை செய்யவில்லை. இரண்டும் ஒரே காரியத்தை செய்கின்றன, வெவ்வேறு முகமூடிகளில். வழக்கமாக சமூக அரசியல் தளங்களில் நிகழும் மிக முக்கியமான உரையாடல்களை நாங்கள் நிகழ்த்துவதற்கான நேரம். அந்த வகையில் இன்றைக்கும் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம் இந்த உரையாடலுக்காக. வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. இன்றைய நாளில் நாங்கள் பேச போகிற விடயம், கேள்விப்பட்டிருப்பீர்கள், அண்மையிலே இலங்கையிலே எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கியமான அரசியல் பிரதிநிதிகள், பிரமுகர்கள் கூடி ஒரு ஆரோக்கியமான உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது எதை குறித்ததானது என்று சொன்னால், இலங்கையில இருக்கிற அரசியல் நெருக்கடிகள். அப்படி ஒரு ஆய்வு, அரசியல் ரீதியான அனுபவமும் அறிவும் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு, அதுவும் களத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு, அதுவும் ஒரு கட்சிக்கு சார்பாக இல்லாமல் எல்லா இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற, எல்லா கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் தலைவர்களை வைத்துக்கொண்டு நிகழ்ந்திருக்கிறது. அதிலேயும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட மிக முக்கியமான
அரசியல் கட்சி பிரமுகர்கள், அத்தோடு தமிழ் அரசியல் தரப்பில இருந்து எம்.ஏ. சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் அங்கே கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான உரையாடல்கள் இடம்பெற்று, அதிலே மிக முக்கியமான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு அரசியலமைப்பு புதிதாக இயற்றப்பட வேண்டும். அதாவது இதுவரை காலமும் இயற்றப்பட்டிருக்கிற அரசியலமைப்புகள் பெரும்பான்மை இனத்தை மாத்திரம் உள்வாங்கி பக்கச்சார்பாக இயற்றப்பட்டதினாலே, அவ்வாறு இல்லாமல் அது மக்கள் ஆட்சிக்கு முரணானது, மக்கள் ஆணைக்கு முரணானது. ஆக இனிமேல் ஒரு அரசியல் யாப்பினை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதிலே எல்லா மக்களும், குறிப்பாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கிற கருத்துப்பட ஒரு மிக ஆரோக்கியமான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தான் உரையாடப் போகிறோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. அதாவது ஒரு அரசியல் அமைப்பு திருத்தம் என்பது தேவை. ஜனாதிபதி முறை ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதன் மூலம்தான் அது சாத்தியப்படும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த அரசு ஏற்கனவே எடுத்து, அதன் பிரகாரம் இந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்கான வேலை திட்டங்களை அது செய்வதற்கான முயற்சியை எடுத்து வந்தது யாவரும் அறிந்தது. இதுவரையில் இலங்கை அரசியலமைப்பு என்பது சுமார் 21 தடவைகள் அதாவது சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை சீரமைப்பு என்பதில் முக்கியமானதாக கருதப்படுவது இந்த 13வது திருத்தச் சட்டம். 13வது திருத்தச் சட்டம் தான் இந்த மாகாணங்களுக்கான 9 மாகாணங்களுக்கான மாகாண சபைகளை கொண்டு வந்ததுடன், அந்த மாகாணங்களின் கைகளில் கல்வி மற்றும் சுகாதாரம், விவசாயம் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் இந்த உள்ளூர் தெருக்களின் கண்காணிப்பு என்றவற்றை கொடுத்திருந்தாலும், அதற்கு நிதி சம்பந்தமான நிலம் உரிமை இல்லை. அதே போல பாதுகாப்பு படைகள் சம்பந்தமான உரிமை இல்லை. பாதுகாப்பு இப்பொழுது மாகாணத்திற்கான ஒரு போலீஸ் அமைப்பதற்கான உரிமைகள் போன்றவையும் இல்லை. அத்தோடு இந்த ஆளுநர் ஒவ்வொரு சபைக்கும் நிரூபிக்க, அதாவது ஒவ்வொரு மாகாண சபைக்கும் அரசால் அல்லது ஜனாதிபதியால் ஆளுநர் நியமிக்கப்படுவதால் ஆளுநரால் அந்த அதிகாரங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்கின்ற காரணம். அதை விடவும் இலங்கை ஜனாதிபதி பதவி என்பது இந்த உலகில் உள்ள ஜனாதிபதி பதவிகளில் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு ஈடான அதிகாரங்களை கொண்டு, அதாவது நிறைவேற்று அதிகாரங்களை, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எனப்படுகின்ற நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஒரு பதவியாக ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்களால் 1978களில் அது மாற்றியமைக்கப்பட்டது. அதற்கு முதல் அவ்வாறான நிலைமை இல்லை. அவ்வாறு ஒரு பெரிய அதிகாரத்தை ஜனாதிபதியின் கையில், அவர் பாராளுமன்றத்தை கலைக்கலாம் அல்லது அதாவது நிறைவேற்று அதிகாரங்கள் போன்றவற்றை கொடுத்திருந்தது. எனவே அவற்றில் இருந்து விடுபட்டு ஒரு நாட்டிற்கான யூனிட்டரி, அதாவது ஒரு நாட்டின் கீழான கட்டமைப்பின் கீழ் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான கூட்டத்தை தான் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அரசியல் அமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அல்லது அரசியல் அமைப்பு ஒன்றை புதிதாக மேற்கொள்ள வேண்டுமானால் அனைத்து கட்சிகளுடனும் பேசி ஆராய்ந்து பேசுவது மாத்திரமல்ல, அவற்றை அந்த மக்கள் மத்தியிலான கருத்தாடல்கள் மூலம் கூட நிறைவேற்ற, அதாவது டவுன் ஹால்ஸ் என்பார்கள், அதாவது பகிரங்க கூட்டம், பகிரங்க கூட்டங்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிகழ்த்தி இந்த மக்களின் கருத்துக்கள் அறியப்பட்டு அதன் பிறகு அது பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டாலோ இல்லையோ, அதாவது உறுப்பினர்கள் பகிஷ்கரித்தாலோ புறக்கணித்தாலோ எவ்வாறென்றாலும் 1/3 பங்கு வெற்றியை அது பெற வேண்டும். அதாவது 150 வாக்குகள் பெற வேண்டும். ஒரு குறிப்புக்கு சொல்லுங்கள், ஒரு கட்சி தான் அதில் பங்கு பெற்றவில்லை என்று விலத்தி நின்றால் கூட அது கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. 225 ஆசனங்களில் 150 ஆசனங்களுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்றது ஒரு பெரிய சிக்கல். அங்கு கொண்டு வருவார் என்றால் அவர்கள் வாக்களிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று. ஆனால் இந்த அரசிற்கு அவ்வாறான நிலைமை இல்லாமல் அதனை வாக்களித்து கூடிய அளவுக்கு அவர்களுடைய பலம் மற்றும் தமிழ் கட்சிகளுடைய பலம், முஸ்லிம் கட்சிகளுடைய பலம் போன்றவை இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த விவகாரம் அவ்வாறு நடைமுறைக்கு வந்தாலும், பாராளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டாலும் அது உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் பரிசீலனை செய்யப்பட்ட பிறகு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படும். சர்வஜன வாக்கெடுப்பில் மக்களின் வாக்குகள் அறிந்தே அது சட்ட வாக்கம் பெறும். எனவே இது ஒரு நீண்ட பயணம், நீண்ட நெடிய பயணம்.
அதற்கான ஆரம்ப விதியைத்தான் நீங்கள் இன்று கண்டிருக்கிறீர்கள். இந்த பயணம் எவ்வளவு காலம் செல்லும் என்பதை விட இவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திற்குள் செய்வார்களாக இருந்தால் அது ஒரு பாரிய வெற்றியாக கருதலாம். அதை செய்யக்கூடிய தகுதி என்பது அனுராவின் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் ஜனாதிபதி, அவரே ஜனாதிபதி பதவியை இல்லாமல் செய்வதாக உறுதியளித்து தான் வந்தவர். ஒரு ஜனாதிபதியில் இருக்கின்ற அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்படுவதற்கான ஒரு ஏற்பை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளைத்தான் கொண்டு வருவதாக. ஆனால் இன்று அதில் சுகம் காண்பவராக அவரே இருக்கின்றார். இருந்த பொழுதிலும் அவர் கொடுத்த வாக்குறுதிக்கான ஆரம்ப விதை இன்று விதைக்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு நாட்கள் செல்லும், அதில் உள்ள சிக்கல்கள், நான் குறிப்பிட்ட சிக்கல்கள், நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விவாதம் இடம்பெறும் பொழுது அது பல தடவைகள் அல்லது பல மாதங்கள் நீடிக்கப்படலாம். அதே போல பாராளுமன்றத்தில் 150 வாக்குகளை பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற கடப்பாடு இருக்கின்றது. எனவே அனைத்து உறுப்பினர்களின் பிரசன்னம் அல்லது இதை ஆதரிக்கின்ற உறுப்பினர்களின் பிரசன்னம் போன்றவை இருக்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் முன்பாக மக்கள் மத்தியிலான கருத்து பகிர்வு மற்றும் கலந்துரையாடல்களில் மக்களுக்கு இதன் தன்மை விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் உள்ள விடயங்கள் ஏற்கப்பட வேண்டும். இப்பொழுது குறிப்பாக இது ஒரு சாதாரணமான சட்டத்திட்டமாக இப்பொழுது இவ்வாறு கூறலாம். ஒரு புதிய சட்ட ஆக்கம் இல்லாமல் ஒரு சட்ட இருக்கின்ற அரசியலமைப்பை மாற்றுவதாக, அதாவது 13A அல்லது 13B என 13வது திருத்த சட்டத்தை வைத்து மாற்றுவதாக இருந்தால் கூட அந்த விவகாரத்தில் இனப்பிரச்சினை தொடர்பான அல்லது மாகாணங்களில் இந்த சிறுபான்மையினருக்கான உரிமைகள் தொடர்பான விவகாரங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடுமாறு கூறுமேன் என்றால், ஒரு சாதாரணமாக கூறுங்கள், ஒரு கல்வி சம்பந்தமான மாற்றத்திற்காக மாற்றப்படுகின்றது என்றால் சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை. ஆனால் ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் அல்லது இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்றால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை. எனவே இவர்களில் 13, அதாவது 13+, 13A, 13B என்கின்ற எண்ணத்தை கதைத்தாலும் நிச்சயமாக அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்று வர வேண்டிய தேவையை இந்த தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான அதிகார பகிர்வு என்பதை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக மிக ஆழமான தெளிவான ஒரு விளக்கம் சுரேஷ் தர்மா. இது குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறவர்கள் இதை இன்னுமே விளக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது உங்களுடைய விளக்கத்தில் இருந்து. இலங்கைக்கு ஒரு ஒரு அரசியல் யாப்பு திருத்தம் என்பதோ புதிய அரசியலமைப்பு என்பதோ மிக மிக அவசியமானது. காலச்சூழல்கள் நிறையவே மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஊழல் நிறைந்ததாக இருக்கும், இல்லாவிட்டால் குடும்ப ஆட்சியாக இருக்கும், தொடர்ச்சியாக இனவாத அரசியலை பேசுகின்ற ஒன்றாக இருக்கும். இம்முறைதான் கொஞ்சமேனும் அதற்கு மாற்றீடாக நாங்கள் ஒரு புதிய தோற்றத்தினை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பின்னர் எப்போது என்கிற கேள்வி அங்கே எழுந்து நிற்கும். ஆக இப்படி இருக்க இதுவரைக்கும் இலங்கையினுடைய அரசியல் பின்னோக்கி நாங்கள் நகர்ந்தோமாக இருந்தால் இந்த அரசியல் யாப்புகள் குறித்து மகாவம்ச காலத்தில் இருந்து அநாகரிக தர்மபாலவனுடைய காலத்தில் இருந்து எல்லா காலங்களிலும் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை நிறுவுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக ஜேஆரினுடைய காலத்தில் என்று நினைக்கிறேன் தமிழ் பிரதேசங்களிலே சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட காலப்பகுதியில் எல்லா கட்சி சிங்கள உறுப்பினர்களும் அரசியல் உறுப்பினர்களும் பௌத்த பிக்குகளும் சேர்ந்து ஒரு ஒரு சவப்பெட்டியை ஏந்திய வண்ணம் அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஊர்வலம் எல்லாம் போயிருந்தார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு அச்சம் இருக்கும். எப்பொழுது தமிழர்களுக்கோ இல்லாவிட்டால் சிறுபான்மை இனங்களுக்கோ அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறதோ அது மிக ஆபத்தானது. எதற்கு ஆபத்தானது? இலங்கையை ஒரு சிங்கள நாடாக நிறுவுவதற்கு ஆபத்தானது என்கிறதுக்கான ஆக எல்லா முயற்சிகளை மேற்கொண்டு அதை தடை செய்வதற்கான வழிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான புதிய முன்மொழிவுகள் புதிய நடைமுறைகள் இடம்பெற்றாலும் சிங்கள பௌத்த தேசியவாதம் எவ்வளவு தூரம் அதை அனுமதிக்கும், எவ்வளவு தூரம் அதை நடைமுறை சாத்தியப்படுத்த விடும் என்று நினைக்கிறீர்கள்? இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக பௌத்த பீடங்களின் அஸ்கிரிய, மல்வத்த, அமரபுர, ராவண்ண இந்த 4 பௌத்த பீடங்களின் ஆசீர்வாதமும் நிச்சயமாக இதற்கு தேவை. அதை சகல கட்சிகளும் சேர்ந்து கோரும் என்று நாங்கள் நம்பலாம்.
அல்லது நினைக்கலாம். ஆனால் அதற்குரிய வகையில் அரசியலமைப்பு அமைந்தால்தான் அதனை அவை செய்யும். எனவே அரசியல் அதே நேரம் ஒரு கற்பிதம் உண்டு. அதாவது கற்பித்தல் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற தேவையும் இங்கே இருக்கின்றது. அந்த கற்பித்தல் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக சிங்கள மக்கள் மத்தியில் இவ்வாறான அதிகார பகிர்வின் மூலம் எந்தவித மாற்றங்களும் அல்லது எந்தவித பயமும் ஏற்படாத ஒரு தன்மை ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய தேவையை அரசுதான் அந்த ஒரு கற்பிதமாக மேற்கொள்ள முடியும். அதாவது இனவாதம் என்பது இரண்டு தரப்பாலும் தேவைக்கு ஏற்ப வாக்கு வங்கியாக பாவிக்கப்பட்டு வந்ததை நாங்கள் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். அது சிங்கள தரப்பில் மாத்திரமல்ல, தமிழர் தரப்பில் கூட அவ்வாறான நிலைமை இருந்தது, இஸ்லாமியர்கள் தரப்பில் கூட அவ்வாறான நிலைமை இருந்தது. அதிலிருந்து மாறுபட்டு வருவதானால் அதற்குரிய கற்பிதம் தேவை. இப்பொழுது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுதல் என்பது இந்த பொருளாதார நிலைமைகளில் இருந்து அவர்களை மேலெழச் செய்வதற்கான நிகழ்ச்சி ஒன்றில் கொண்டு வருவதற்கான முறைமையை கொண்டு வருகின்றது. இருந்த பொழுதிலும் இதற்கான அந்த முஸ்தீபுகள், அதாவது முன்னெடுப்புகள் என்பன 2 அல்லது 3 தரப்புகளால், குறிப்பாக தமிழர் தரப்பு, இஸ்லாமிய தரப்பு மற்றும் பௌத்த, அதாவது தென்னிலங்கை தரப்புகளால் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை கூறலாம், கூறுங்கள், அதாவது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமாக கனிந்து வருகின்றது என்று அறிந்தால் கூட ஒரு புத்தர் சிலை விவகாரத்தை ஏற்படுத்தும். அவ்வாறான நிலைமைதான் அங்கே இருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலைமையில் இருந்து மீளக் கொண்டு வருதல் என்பது மிக முக்கியமானது. அத்தோடு இந்த தொல்பொருள் திணைக்களம் என்பது அது திணைக்களம் அல்ல. அது பௌத்தத்தை பௌத்த சாசன அமைச்சும் தொல்பொருள் திணைக்களமும் ஒன்று. இரண்டுமே வெவ்வேறு காரியத்தை செய்யவில்லை, இரண்டும் ஒரே காரியத்தை செய்கின்றன, வெவ்வேறு முகமூடிகளில். எனவே அவர்களுடைய செயற்பாடுகளும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. இப்பொழுது முன்னர் இருந்த, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முன்னர் இருந்த, அதாவது வில்லியம் கோபுல்லவா வரையும் இருந்த ஜனாதிபதிகள் என்பவர்கள் அவர்கள் பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள். அதன் பிறகு ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவின் காலத்திற்கு பிறகான ஜனாதிபதிகள் என்பவர்கள் அதிகார மையமாக வந்தவர்கள். அது இல்லாது ஒழிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அந்த தகுதி வழங்கப்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு தனி மனித விழுமியத்தில் இருந்து அதனை காப்பாற்றும். எவ்வாறு இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற அமெரிக்க அதிபர் தனது அதிகாரத்தை இவ்வாறு பாவிக்கின்றாரோ அவ்வாறானது ஒரு நிலைமை இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வரும். ஆனால் இதற்கான முயற்சிகள் என்பன அனைத்து தரப்புகளாலும் எடுக்கப்பட வேண்டும். சிறு கீறல் கூட பெரிய காயமாக மாறுகின்ற இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கும். ஏனென்றால் மக்கள் மத்தியிலான கருத்து கணிப்பு என்பது நடைபெற வேண்டும். அதை விட அனைத்து கட்சிகளும், இப்பொழுது இதில் பங்கு பெற்றாத கட்சிகளில் இந்த குறிப்பாக கணிசமான வாக்கு பெற்ற கட்சிகள் பங்கு பெற்ற வேண்டிய தேவையை அரசுக்கு அதை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொன்னால், சில வேளைகளில் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த வாக்குகளை கூட்டி பார்த்தால் அது சில வேளைகளில் ஒரு 5% மேலாக வருமாக இருந்தால், அல்லது 4% மேலாக வருமாக இருந்தால், ஒட்டுமொத்த இலங்கை வாக்குகளில் அவர்களுடைய கருத்துக்கள் கூட பெறப்பட வேண்டிய அல்லது அவர்களை கூட உள்வாங்க வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தியுள்ளது. இதனை செய்வார்கள் என நம்புவோம். ஆனால் காலம் இருக்கின்றது. இப்பொழுது ஆரம்ப விதை இடப்பட்டிருக்கின்றது. அது ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்று நம்புவோம். நிச்சயமாக இப்படியாக ஆரோக்கியமாக சிந்திப்பது, அதாவது இது மக்கள் ஆணைக்கு எதிரானது, தமிழ் மக்களையும் ஏனைய சிறுபான்மை குழுக்களையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் உள்வாங்க வேண்டும் என நினைப்பதும், அதை உள்வாங்கி ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று இவ்வளவு ஆரோக்கியமாக இலங்கையினுடைய அரசியல் சமூகம் யோசிப்பதே மிக மிக ஆக்கபூர்வமானது. அவ்வாறு நிகழ்ந்தால் அது மிக காத்திரமானதாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கு கூட மகாநாயக தேரர்களை சந்தித்து அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு விளக்கம் சொல்லித்தான் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே இருக்கிற பொழுது, அரசாங்கத்தினாலே எல்லாவற்றையும் புரட்சிகரமாக நின்று எதிர்கொண்டு ஒரு பாரம்பரிய ரீதியாக இதுவரைக்கும் தொடர்ந்திருந்த ஆட்சி முறையை மாற்றி அமைத்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்
இதையும் எதிர்கொண்டு காத்திரமான ஒரு ஒரு புதிய அரசியல் யாப்பிரை உருவாக்குவமாக இருந்தால் எல்லாருக்கும் எல்லாரையும் உள்வாங்கக்கூடிய, எல்லாருக்கும் நன்மை பயக்கின்ற நியாயமான ஒரு அரசியலமைப்பினை உருவாக்குமாக இருந்தால், அதற்காக முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுமாக இருந்தால், இலங்கை வாழ்கிற எல்லா மக்களுமே அதை வரவேற்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.